வணக்கங்க. நம்ம எல்லாருமே நிறைய காரியங்களை சூப்பராக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு தடுமாறுவோம். நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேலையை நல்லா ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்றைக்கி அந்த ஃபினிஷ் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்தே ஒரு சில டிப்ஸை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். எஃப் ஃபார் ஃபோக்கஸ். இன்றைக்கு நீங்கள் செய்கிற காரியத்தை ஃபோக்கஸ்டாக கான்சென்ட்ரேட் பண்ணி செய்யுங்க. ஐ ஃபார் இக்னோர் ஆல் த டிஸ்ட்ராக்ஷன்ஸ். நீங்கள் செய்கிற வேலையை செய்யக்கூடாதபடிக்கு என்னெல்லாம் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுதோ அது எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி வச்சிருங்க. N ஃபார் நவ் இஸ் த டைம். எந்த ஒரு விஷயத்த செய்யணும்னாலும் இப்போவே செய்யுங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா செய்ய முடியாமலே போயிடும். I ஃபார் இன்னோவேட். இன்னைக்கு நீங்கள் செய்கிற வேலையில் செய்வதற்கு புதுசாக ஐடியாஸை க்ரியேட்டிவாக யோசிங்க. அப்போது நீங்கள் செய்கிற வேலை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மாறிடும். S ஃபார் ஸ்டே ஆன் கோர்ஸ். இன்னைக்கு நீங்கள் செய்கிறத செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அதை விடவே விடாதீங்க. கடைசியாக ஹெயில் யோர் ஃபினிஷ் பை செலிப்ரேட்டிங். இன்னைக்கு ஒரு காரியத்தை எடுத்து முடிச்சிட்டிங்கன்னா நல்ல சந்தோஷமாக ஒரு செலிப்ரேஷனை போடுங்க, ஹாப்பியாக இருங்க. அந்த செலிப்ரேஷன் தான் உங்களுடைய அடுத்த ஒரு காரியத்தை முடிப்பதற்கு ஒரு சூப்பரான மோட்டிவேஷனாக இருக்குங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறார் அப்படின்னு வேதத்தில் வசனம் சொல்லுகிறது. He is the one who will help us to finish. ஏன்னா he was a good finisher. இன்னைக்கு அவருடைய ஹெல்ப்போட கூட let us finish all that we have started. Have a nice day. God bless you.